நாம் சொல்லக்கூடிய நம்ம பேசக்கூடிய விஷயங்களை மறுப்பதற்கு யாருமே கிடையாது. அது அவங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு வகையான பொறாமை, ஒரு வகையான ஒரு எரிச்சல். புதுசாக என்ன இவங்க சொல்கிறது, நாமெல்லாம் ஒரு ரூட்டில் போகிறோம், இவங்க என்ன ஒரு ரூட்டில் போகிறது, நம்ம ரூட்டில் ஒன்று எல்லோரும் போகிற மாதிரி போக வேண்டியது, இவங்க தனியாக போகணும். இது உண்மையாக பொய்யா அதெல்லாம் தேவையில்லை, சரியா தவறா அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு சொல்லி தந்தவங்க யாரும் போல, நமக்கு தெரிஞ்சு யாரும் போல, நாமளும் போல. அதனால் எல்லாரும் இப்படி போயிட்டு இருக்கிறோம். நாங்களும் என்னது அஜரத்துன்னு இருக்கிறோம், பள்ளிவாசலில் ஏதோ பயன் பண்ணுறோம், ஏதோ ஃபசாயில் பேசுகிறோம், மசாயில் பேசுகிறோம். அப்படியே மக்கள் அப்படியே இது பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம், வீடு வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், பங்களா வாங்குகிறோம். அப்படியே என்னது ரொம்ப ஓவராக நம்ம போலையே எல்லாரோட விஷயத்தில். தீன்லாம் நம்ம என்ன செய்யலை, லிமிட்டாக வச்சுருக்கிறோம். ரொம்ப வச்சுக்கக்கூடாது, ரொம்ப வச்சுக்கிட்டே ஆபத்து. இப்போ நம்ம ரொம்ப வச்சுக்கிறோம்ல அல்லாவோட, அவங்களுக்கு வந்து அது ஜீரணமாக மாட்டேங்குது. இது கரெக்டுன்னு இந்த பக்கம் வாங்கலை, அது எப்படி இந்த பக்கம் வரணும்னா அவங்களுடைய இது வரைக்கும் இருந்த அவங்களுடைய எல்லா தொழிலும் என்ன செய்யும், பாதிக்கும். இப்போ ஒரு பக்கம் வந்து என்னென்னு சொன்னால், நம்முடைய தாலிமாத்துகளை நல்ல எண்ணத்தோடு யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் அது என்ன செய்யும், நிச்சயமாக விளங்கத்தான் செய்யும். ஆனால் விளங்கினதுக்கு பிறகு அதை அமல் செய்கிறதுல தான் அவங்களுக்கு நப்சு வந்துடும். இவங்க சொல்லி நாம் கேட்குறதா, அவங்க சொல்லி நாம் கேட்குறதா, நமக்கு தெரியாததா, நம்முடைய உஸ்தாத்மார்களுக்கு தெரியாதா, நம்ம ஷேகுமார்களுக்கு தெரியாதா, எங்கள் ஷேகுமார்கள்லாம் இவ்வளோ சொல்லலையே அப்படி நான் என்னுடைய இது என்னது இது அல்லாவுக்காக அப்படின்னு யோசித்தாங்கன்னா, அப்போ அல்லா தான் சொல்ல வைக்கிறான், அல்லா தான் இந்த ஞானங்களை இவங்க மூலமாக வெளிப்படுத்துகிறான் அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, நல்ல விதமாக வருவாங்க. ஆனால் இதை கேட்கும் பொழுது நஃப்ஸு வந்துச்சுன்னா, எங்களுக்கு தெரியாதா, எங்கள் அஜருக்கு தெரியாதா. இல்லா ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி சய்யிதனா முஹம்மதின் وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरे रहम और करम और अफ़ू और दरगुज़र का तुझे वास्ता। सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमी पीराने सलासिल का पीर नूरी का पीर आरिफ का पीर इमदाद का वास्ता। या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा बेजाहि सैयदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम। गण्यमिக்க அல்லாஹ் ரசூல்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அல்லாஹ் ரசூல்களாக படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு விளக்கத்தையும் சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, இறைவனை அறிவதற்கும் அடைவதற்குமான எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இந்த அற்புதமான காலகட்டத்தில் அவனுடைய முழுமை பெற்ற இறை தஜல்லியோடு நிஸ்பத்தை, தொடர்பை, மையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் தும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரில் கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கவனிக்க வேண்டும். நம்ம என்ன பேசுகிறோம், என்ன கேள்வி, என்ன கேட்க போகிறாங்க, கேட்கலையான்னு கேட்டீங்களா? இல்லை, பொதுவில் இப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் எல்லாமே நம்ம வந்து சும்மா கற்பனையாக எதையும் அடித்து விட்றது இல்லையா? ஏதோ இப்படி தான், இல்லை எனக்கு வந்து இறைவன்கிட்டருந்து வகை வருது, ஞானம் உதிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
நம்ம குரான் ஹதீஸ் ஆதாரங்களோடு தானே பேசுகிறோம். எந்த விஷயமா இருந்தாலும் ஆதாரம் இல்லாமல் நம்ம பேசுகிறது இல்லையா, ஆதாரத்தோடு தானே பேசுகிறோம். இல்லை ஒரு அடிப்படையை வச்சு தானே பேசுகிறோம். அந்த கலிமாவுடைய விளக்கத்தில் தானே பேசுகிறோம். எத்தனையோ பேர் என்னென்னமோ இப்போ தரீக்கத்துன்றதில் சில பேர் வந்து கலிமாவுடைய அர்த்தமே என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம். லா இலாஹான்னு படைப்பு இல்லை, லா இலாஹான்னு அர்த்தம் வந்து படைப்பு இல்லை, அதான் படைப்புன்ற ஒன்றே இல்லவே இல்லை, அதான் லா இலாஹாவுடைய அர்த்தம். இல்லைன்னா அல்லா தான் இருக்கிறான், எல்லாமே அப்படின்னா எல்லாமே அல்லா தான், படைப்புன்னு ஒன்று இல்லவே இல்லை. லா இலாஹனா படைப்பு இல்லைன்னு தான் அர்த்தம், இலாஹுனா படைப்புன்னு அர்த்தம் அப்படின்னு. இது வந்து ஒன்றும் எந்த அகராதிலையுமே அப்படி ஒன்றும் கிடையாது. லா இலாஹனா படைப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. அப்படி என்னன்னு சொன்னால் ஒரு ஆழமான, அதாவது இறைவன் தான் இருக்கிறான் அப்படின்றது அதனுடைய விளக்கத்தோடு அதை விளங்கணுமே தவிர என்னமோ குருட்டாம்போக்கில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது இல்லை. ஆமாம், அது வேற. வெறும் வெறும் வந்து உள்ளுணர்வு எனக்கு வருது ஞானம் அப்படின்னு சொல்றது இல்லையே. குரானுடைய விளக்கமாக அது இல்ஹாம், அது வர்றது. அந்த இல்ஹாம் வந்து குரானுக்கு விளக்கமாக தான் நம்ம இல்ஹாம் நம்ம இது பண்ணுறோமே தவிர நம்முடைய பேச்சு எதுவுமே குரானுடைய ஆயத்துக்கோ ஹதீஸுக்கோ அதுக்கு கீழே வராமல் தனியாக இருக்காது. ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம்னா இதுக்கு என்ன ஆதாரம், இதுக்கு குரானில் இருக்குதா ஹதீஸில் இருக்குதான்னா ஒன்றும் குரானில் இருக்கும், அப்படின்னா ஹதீஸில் இருக்கும். ரெண்டுத்துலேயுமே இல்லை அப்படி வந்து எந்த விஷயமே நம்ம என்ன செய்யலை. ஆனால் நிறைய பேர் இப்படி தரீக்கத்துன்னு சொல்லிக்கிட்டு அதே மாதிரி குரான் ஹதீஸு, அதே மாதிரி அரபி இலக்கணம் இலக்கியம், அரபி அகராதி அந்த சொல் அர்த்தம், அதில் அகராதியில் என்ன இருக்குதோ அது இல்லாமல் இவங்களே எதையாவது அர்த்தம் வச்சுக்கிட்டு சொன்னோமே இல்லையா, படைப்பு இல்லை. லா இலாஹானா அர்த்தம் என்னதான் படைப்பு இல்லை, அப்படி ஒன்றும் அர்த்தம் இல்லை. நாம் என்ன சொல்கிறோம், இறைவன் இல்லைன்னு தான் அதுக்கு அர்த்தம். லானா இல்லை, இலாஹனா இறைவன் இல்லை, எந்த இறைவனும் இல்லை. லா இலாஹ எந்த இறைவனும் இல்லை, இல்லல்லா இந்த இறைவனை தவிர, அல்லாவே தவிர, இந்த இறைவனை தவிர. இது எல்லாமே நம்ம வந்து இது ஆதாரம் தானே, அகராதி ஆதாரமாக இருக்குன்னா. லான்னா உலகத்தில் கூகுளில் போட்டாலும் லானா இல்லை, இலாஹ அப்படின்னா இறைவன் கடவுள், படைப்புன்னு இல்லையே. அப்போ வந்து எதையோ பேசுகிறவங்க ஒரு விஷயத்த சொல்லணும்னா அதை வந்து அதனுடைய ஆதாரத்தோடு, அதனுடைய முறையோடு, அதனுடைய தெளிவோடு, விளக்கத்தோடு சொன்னால் தான் அது உண்மையாக அந்த கருத்தை சொன்னதாகுமே தவிர சும்மா எதையாவது சொல்லி அது தானும் புரியாமல் கேட்குறவங்களுக்கும் புரியாமல் ஏதோ விஷயம் போனால் போதும், விஷயம் அப்படி கிடையாது. இப்போ எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் ஆழமாக ஆதாரத்தோடு தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எதையுமே நம்ம வந்து சொந்த கருத்து எனக்கு என்னமோ வகை வந்துடுச்சு அப்படி இல்லை. வந்த அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயங்களுக்கு விளக்கம்தான் நம்ம ஷேகுமார்கள் சொன்ன தாலிமாத்துகள். அந்த தாலிமாத்துகளுடைய விளக்கமாகத்தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டோம். இப்போ நம்முடைய விஷயங்களை ஷேகுமார்கள் சொல்லுவாங்க, ஆரிஃப் சர்கார் சொல்லுவாங்க, இது ஏதோ ரகசியம் ஒழிச்சு மறைச்சு வெளியே தெரிஞ்சால் பிரச்சனையாக போயிடும், அப்படி வந்து தெரியாமல் சதி வேலை பண்ணுற இது கிடையாது. இது மிம்பரில் சொல்ல வேண்டிய, மிம்பரில் எல்லோரும் முன்னாடி சவால் விட்டு பேச வேண்டிய ஞானங்கள். இது ஆதாரபூர்வமான விஷயங்கள். இது என்ன கிடையாது, ஆதாரபூர்வமாக இல்லாததை என்ன செய்வாங்க, அப்படி ரகசியமாக பிரச்சனை யாரும் கேட்டால் என்ன செய்வாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படி ஒன்றும் என்ன கிடையாது. நாம் பொய் புரட்டு சூழ்ச்சி இல்லை. இங்கே இருக்கிறது என்னது, மிக தெளிவான ஞானங்கள். அப்போ இது மிம்பர்களில் சவால் விட்டு சொல்ல வேண்டிய ஞானங்கள்னு சொல்லுவாங்க அரசர். அது மாதிரி நாம் சொல்லக்கூடிய, நம்ம பேசக்கூடிய விஷயங்களை மறுப்பதற்கு யாருமே கிடையாது. அது அவங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு வகையான பொறாமை,
ஒரு வகையான ஒரு எரிச்சல். புதுசாக என்ன இவங்க சொல்கிறது, நாமெல்லாம் ஒரு ரூட்டில் போகிறோம், இவங்க என்ன ஒரு ரூட்டில் போகிறது, நம்ம ரூட்டில் ஒன்று எல்லோரும் போகிற மாதிரி போக வேண்டியது, இவங்க தனியாக போகணும். இது உண்மையாக பொய்யா அதெல்லாம் தேவையில்லை, சரியாக தவிர அதெல்லாம் தேவையில்லை. என்னது, நமக்கு சொல்லி தந்தவங்க யாரும் போல, நமக்கு தெரிஞ்சு யாரும் போல, நாமளும் போல. அதனால் புரியுதா சொல்கிறது, எல்லாரும் இப்படி போயிட்டு இருக்கிறோம். நாங்களும் என்னது அஜரத்துன்னு இருக்கிறோம், பள்ளிவாசலில் ஏதோ பயன் பண்ணுறோம், ஏதோ பசாயில் பேசுகிறோம், மசாயில் பேசுகிறோம், அப்படியே மக்கள் அப்படியே இது பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம், வீடு வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், பங்களா வாங்குகிறோம். அப்படி என்னது ரொம்ப ஓவராக நம்ம போலையே எல்லாவோட விஷயத்தில். தீன்லாம் நம்ம என்ன செய்யலை, லிமிட்டாக வச்சுருக்குறோம். ரொம்ப வச்சுக்கக்கூடாது, ரொம்ப வச்சுக்கிட்டே ஆபத்து. இப்போ நாம் ரொம்ப வச்சுக்கிறோம்ல அல்லாவோட, அவங்களுக்கு வந்து அது ஜீரணமாக மாட்டேங்குது. சரி இது கரெக்டுன்னு இந்த பக்கம் வாங்கலை, அதே எப்படி இந்த பக்கம் வரணும்னா அவங்களுடைய இது வரைக்கும் இருந்த அவங்களுடைய எல்லா தொழிலும் என்ன செய்யும், பாதிக்கும். இப்போ ஒரு பக்கம் வந்து என்னன்னு சொன்னால், ஆழமாக சிந்திப்பவர்கள் இதை விளங்கத்தான் செய்கிறாங்க. உலமாக்களாக இருக்கட்டும், சாதாரண மக்களாக இருந்தாலும் சரிதான். நம்முடைய தாலிமாத்துகளை நல்ல எண்ணத்தோடு யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் அது என்ன செய்யும், நிச்சயமாக விளங்கத்தான் செய்யும். ஆனால் விளங்குனதுக்கு பிறகு அதை அமல் செய்கிறதுல தான் அவங்களுக்கு நப்சு வந்துடும். இவங்க சொல்லி நாம் கேட்குறதா, அவங்க சொல்லி நாம் கேட்குறதா, நமக்கு தெரியாததா, நம்முடைய உஸ்தாத்மார்களுக்கு தெரியாதா, நம்ம ஷேகுமார்களுக்கு தெரியாதா, எங்கள் ஷேகுமார்கள்லாம் இவரை சொல்லலையே. அப்படி நான் என்னுடைய இது என்னது இது அல்லாவுக்காக அப்படின்னு யோசித்தாங்கன்னா, அப்போ அல்லா தான் சொல்ல வைக்கிறான், அல்லா தான் இந்த ஞானங்களை இவங்க மூலமாக வெளிப்படுத்துகிறான் அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, நல்ல விதமாக வருவாங்க. ஆனால் இதை கேட்கும் பொழுது நப்சு வந்துச்சுன்னா, எங்களுக்கு தெரியாதா, எங்கள் அஜரத்துக்கு தெரியாதா, எங்கள் அஜரத்தோட இவர் பெரிய அஜரத் ஆகிட்டாரா, அப்போ இது நப்சு தானே, எங்கள் ஷேக்கோட ஒரு பெரிய ஷேக் ஆகிட்டாரா. இப்போ நான் என்னுடையதுன்றது என்ன தான், நப்சு தான், அதுதான் வருது. இதுதான் எல்லா நபிமார்களுக்கும் தடையாக இருந்தது. இதுதான் பூஜகள்கிட்ட கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் யார் உண்மையாளர், யார் சொல்கிறது, அவர் சொல்கிறதெல்லாம் சத்தியம், அப்போ ஏன்பா ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. அது வேற ஒன்றும் இல்லை, அவங்களும் நாங்களும் அவங்க குடும்பமும் எங்கள் குடும்பமும் ஒரே ஸ்டேட்டஸில் இருந்தோம். அவங்க வந்து காபாவில் வந்து தண்ணி கொடுக்குற பொறுப்பில் அவங்க இருந்தாங்கன்னா, சாப்பாடு கொடுக்குறது நாங்கள் ஹாஜிகளுக்கு. வேறு அவங்க ஒன்று செஞ்சு நாங்கள் ஒன்று செய்வோம். அப்படி போட்டி போட்டு எங்கள் ஸ்டேட்டஸை ஊரில் வந்து ரெண்டு பண்ணையாரங்க இருக்கிறாங்க, 2 பெரிய நாட்டாமைங்க இருக்கிறாங்க, ஃபேமிலி இருக்குது நல்லா. அப்படின்னா என்ன செய்வாங்க, ஒருத்தவங்களும் மக்கள்கிட்ட நாங்கள் தான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி அப்படியே நாங்கள் வந்து எங்கள் ஸ்டேட்டஸை மெயின்டைன்ஸ் பண்ணிட்டு வந்தோம். திடீர்னு பார்த்தா அவங்க குடும்பம் பனு ஹாஷிம்களில் நபின்னு வந்துட்டார். இன்னும் நாங்களும் எங்கள் வீட்லேயும் ஒரு நபி வந்துட்டார் அப்படின்னு சொல்ல முடியாதே. நபின்னு அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் குரான்லாம் சொல்கிறாரு, இல்லை ஞானங்கள் சொல்கிறாரு. மற்ற வேலைகள்னால் ஊரில் வேறு பொறுப்புகள்னால் அது அவர் அந்த பொறுப்பு செஞ்சு நான் இந்த பொறுப்பு, இப்படி என்ன செய்வோம், 2 பேரும் ஒரே லெவலில் வந்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா நபின்னு வந்துட்டா எங்கள் ஸ்டேட்டஸ் அதோட படுத்து போய். அப்போ அதான் முடிவு பண்ணோம், முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது, எதிர்ப்போம். இப்போ ஒரு எதிர்கட்சின்றது என்னாச்சும் இருக்கும்ல, ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு. அவங்க ஆளுங்கட்சின்னா நாங்கள் எதிர்கட்சி அப்படின்ற மாதிரி. அப்போ எதுக்காக எதிர்க்கிறாங்க, வேற ஒன்றும். இது வந்து சரியா தப்பான்ற கேள்வி அவங்கள்ட்ட இல்லை. அவங்களுக்கு வந்து என்னென்னா, இவர் என்ன இப்படி பேசுகிறாரு, மக்கள் எல்லாம் என்ன இவர் பின்னாடி போகிறாங்க, மக்கள்லாம் கேட்டால் இவர் பின்னாடி போயிடுவாங்களே, அப்புறம் நம்மளை வந்து ஒன்று கேள்வி கேட்பாங்களே, நீங்களாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவர் சொல்கிறாரு நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ அதனால் என்ன செய்வோம், எதிர்ப்போம் அப்படின்றது தான் இந்த எதிர்ப்புக்கு காரணம். இப்போ வந்து என்ன செய்கிறாங்க, இப்படி ஃபத்வா கொடுக்குறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், இதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன தான், ஒன்றும் இல்லை, அந்த விஷயந்தான். அப்போ அவங்களும் சொல்ல மாட்டாங்க, அதாவது என்னென்னா அவங்களும் செய்ய மாட்டாங்க, செய்கிறவங்களும் விட மாட்டாங்க. அதுதான் உலகத்தில் நிறையா இருக்குதா இல்லையா. இப்போ நல்லது அவங்களும் செய்ய மாட்டாங்க. யாராவது நல்லது செஞ்சால்
என்னடா இவன் நல்லது செஞ்சு நல்ல பேர் வந்துட்டால் எல்லாரும் இவனும் பெருமையாக பேச ஆரம்பிச்சிருவாங்களே, நமக்கு என்ன ஆகுறது? இருக்கா இல்லையா? அவ்வளோதான். அப்போ அந்த நல்லது நடக்கக்கூடாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது நடக்கும். நல்லது நடந்தால் இவங்களுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது, யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கும் நல்லது தான். இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம அப்படி தான். அதே நேரத்தில் நம்ம வந்து எல்லாருடைய கிருபையில் நாம் எதையும் நம்முடைய சொந்த அபிப்பிராயம், சொந்த கருத்து, சுய இஷ்டப்படி நம்ம பேசலை. எல்லாம் இறைவனுடைய வேதத்துடைய அடிப்படையில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள், சுன்னத்துகளுடைய அடிப்படையில், அஹ்ல் பைத்துகள், ஷேகுமார்களுடைய தாலிமாத்துகளுடைய அடிப்படையில் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் அதனுடைய முழுமையான நிலை நமக்கு வேணும். எதுவாக இருந்தாலும் அது என்னது, ஒரு முழுமையான முறையில், ஒரு மேம்போக்கா ஏதோ இப்போது ஸ்கூலில் படிக்கிறவங்க ஏதோ ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதுங்க, அவ்வளோதாங்க. அதுக்காக படிக்கிறவனும் இருப்பான். சில பேர் பாஸ் ஆனால் பத்தாது, கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் ஒரு ஆவரேஜாக மார்க் எடுப்போம் அப்படின்னு படிக்கிறவனும் இருப்பான். இன்னும் சில பேர் இல்லை கொஞ்சம் ஹை லெவலில் என்ன செய்யணும் அப்படி படிக்கிறவனும் இருப்பான். இன்னும் சில பேர் இல்லை ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டாக வரணும் அப்படின்னு படிக்கிறோம். இன்னும் சில பேர் இந்த ஃபஸ்ட்டாக வர்றது லாஸ்ட்டாக வர்றதுலாம் விஷயம் இல்லை, நான் இப்போ இந்த விஷயத்தில் பெரிய எக்ஸ்பர்ட்டாக ஆகணும். இதில் இவங்க மார்க் போடுறது எனக்கு என்ன, இந்த மார்க்கு இதெல்லாம் எனக்கு என்ன கிடையாது. பாஸு ஃபெயிலு, இந்த மார்க்கு, இந்த டிகிரி டிப்ளமோ இதெல்லாம் எனக்கு என்ன கிடையாது, முக்கியம் கிடையாது. இந்த சப்ஜெக்டில் நான் என்ன ஆகணும், பெரிய எக்ஸ்பர்ட் ஆகணும். இதில் வந்து நான் ஒரு பெரிய ஒரு புதிய பல கண்டுபிடிப்புகளை நான் என்ன செய்யணும், உருவாக்கணும். அப்படி யோசிக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இப்போ ஜஸ்ட் பாஸ் ஆகுறவன் என்னால் நானும் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன், இவனை பெருசாக புதுசாக கண்டுபிடிக்கிறானா, இவனை தான் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா நீ ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்காக படித்த. இப்போ உனக்கு எப்படி கிடைக்கும்? யார் அதில் எந்தளவு ஆர்வம் காட்டுகிறார்களோ அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க. ஆமாம். இப்போ அதே தான் தீனில் இன்றைக்கி எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க? ஜஸ்ட் பாஸ். தீனில் ஏதோ 5 வேளை தொழுதுட்டோம்பா, ஏதோ மொதல் போனால் சொர்க்கத்துக்கு போயிடுவோம், நரகத்துக்கு போகாமல் ஏதோ எல்லாத்தெல்லாம் மன்னிச்சு பார்த்து சரி போங்கப்பா அப்படின்னு அனுப்பிட்டா போதுங்க. அவ்வளோதான் யோசிக்கிறாங்க. தீனை யோசிக்கிறவங்களே என்ன வேணால் நடக்கட்டும்னு போகிறவங்க அது வேற, அது பார்த்துக்கலாம் அப்படின்னு போகிறவங்க அது வேற. கொஞ்சம் தீனில் இதாக இருக்கிறவங்களே என்னது ஒரு ஜஸ்ட் பாஸ், அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட் பாஸில் இருந்தால் உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ பாஸ் பண்ணுறதுக்கு டீச்சருங்க என்ன செய்வாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் பாஸ்னால் அவன் மக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க, யாரும் ஃபெயில் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏதோ முடிஞ்ச வரைக்கும் என்ன செஞ்சு விட்ருவோம், மார்க்கை போட்டு பாஸ் பண்ணி விட்ருவோம், பாஸ் பண்ணி விடுவாங்க. அப்படி பாஸ் ஆனோடனே நான் வந்து 40 மார்க்குக்கு நான் படித்து மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி நீ ஜஸ்ட்டு பாஸ்னால் நீ ஃபெயிலுன்னு அர்த்தம். உண்மையில் உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். ஏதோ அவங்க போனால் போதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி தான் தீனில் யாருக்கும் ஒன்றும் தெரியல. ஆலிமுக்கும் தெரியல, மோதினாருக்கும் தெரியல, முத்தவல்லிக்கும் தெரியல, ஊரில் யாருக்குமே தெரியல, ஷேகுக்கும் தெரியல, ஷேகுமார்களுக்கும் பீர் சாபுங்களுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. எல்லாம் என்ன, ஜஸ்ட் பாஸ். நாங்கள் ஒவ்வொருத்தவங்க ஏதோ ஒரு 4 சப்ஜெக்டை படித்து 4 பாடத்தை படித்து வச்சுட்டோம். இந்த பாடம் நாங்கள் படிச்சிட்டோங்க, இந்த பாடம் தப்லீகாரங்க இடத்துல நாங்கள் தாவத் கொடுக்குறோம், ஊரெல்லாம் தாவத் கொடுக்குறோம், இது இந்த சப்ஜெக்ட் நாங்கள் பார்த்துட்டோம். அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் ஏதோ அவங்க செய்கிற தீனுடைய விஷயங்களை வச்சுக்கிட்டு இதை வச்சு நாங்கள் பாஸ் ஆயிடுவோம். யாருக்கும் என்ன இல்லை, தீனில் உண்மையான அக்கறை இல்லை. இப்போ அக்கறை இல்லாமல் இருக்கிறவனுக்கு விழுந்து படிக்கிறவனை பார்த்தா சந்தோஷமாக இருக்குமா? ஸ்கூலில் படிக்கவே மாட்டேங்கிறான் ஒருத்தன், அப்போ ஜாலியாக இருக்கிறான். ஒருத்தவங்க உட்காந்து இப்படி எப்போ தான் படிச்சுட்டே இருக்கிறாங்க, அவனை பார்த்தா இவனுக்கு ரொம்ப குளிர்ச்சி, நெஞ்செல்லாம் குளிர்ச்சியாயிருமா? இப்போ இவனுக்கு வந்து இவன் படிக்கிறானா இல்லையா, இவன் படிக்கிறத கெடுக்கணும். எதனால் அப்படி அவனுக்கு இது வருது படிக்காதவனுக்கு?
வருதா இல்லையா? அதுதான் தீனில் வருது. இப்போ நம்மளை பார்த்து வர்றதுனுடைய இது என்னென்னா, நம்ம உருளது படிக்கிறோம் தீனை, மற்றவங்களாம் சும்மா இருக்கிறாங்க, தீனில் ஒன்றும் என்ன செய்யறது இல்லை, எதுவும் படிச்சுக்கிறது இல்லை, சும்மா இதை நாங்கள் பாஸ் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி லேசாக மேம்போக்கா ஒரு 4 இதை படிச்சுட்டு 4 விஷயம். இதில் என்ன தெரியும்? களிமா தெரியும். களிமான்னு என்ன? வணக்கத்திற்கும் எல்லா தெரியும், யாரும் இல்லை, எல்லாருடைய ரசூலாக இருக்கிறாரு, அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு களிமா. அப்புறம் தொழுக போகிறோம். தொழுகையில் நிறைய பேத்துக்கு ஒரு அலம்து சூறா கூட உருப்படியாக ஓத தெரியாது. சரி, ஏதோ ஒரு அலம்து சூறா, ஒரு 4 சின்ன சூறா, அப்புறம் தொழுகையில் ஒரு அத்தையாத்து அது இது மனமா பண்ணி வச்சுருப்பாங்க. அது மனமா பண்ணிட்டாலே தொழுகையில் எல்லாம் எனக்கு தெரியும். சில பேத்துக்கு அதுவும் தெரியாது, அத்தையாத்து தெரியாது. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சாச்சு. அப்புறம் நோன்பு வைக்கிறது ஒன்றும் கஷ்டமே இல்லை. காலையில் சாறு செய்ய போகிறோம், அப்புறம் நைட்டு சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். இதில் ஒன்றும் என்ன பெரிய கஷ்டம் என்ன இருக்குது? ஜக்காத்துக்கு சம்மந்தமே இல்லை. ஹஜ்ஜு ஏதோ போனால் அவங்களே பார்த்துக்க போகிறாங்க, இங்கே இது ஓதுங்க அது ஓதுங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. தீனில் ஒன்றும் பெருசாக என்ன கிடையாது, என்ன ரிஸ்க் இருக்குது? அவ்வளோதான், தீன் முடிஞ்சு போச்சா இல்லையா? இவ்வளோ சிம்பிளான தீனை போய் ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அப்படி இப்படி எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ போகிறீங்களாங்க நீங்கள். இதுக்கு தான் நாங்கள் வேணான்னோம். என்ன சொல்கிறாங்க நிறைய பேர், இப்படி ரொம்ப யோசிச்சா அப்படியே ஷிர்கில் போய் விட்ருங்க, இது அப்படியே ஷிர்கில் குஃபுரில் போய் விட்ருங்க. அதனால் ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது. ரொம்ப ஷிர்கில் போய் விட்ருமா? அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? தீன் மோசமானது. அப்போ நீங்கள் யாரை குறை சொல்கிறீங்க? தீனை குறை சொல்கிறீங்க. யார் தீனை ரொம்ப அதில் என்ன செய்கிறாங்களோ, ஆர்வம் காட்டுறாங்களோ, அவங்க எங்கே போய் சேர்ந்துருவாங்க? ஷிர்கில் வழிகாட்டில் போயிடுவாங்க. அப்படி பட்டுப்படாமல் இருந்துட்டா நாங்களாம் பாருங்க அப்படி கரெக்டாக போவோம். அப்போ எதை அல்லாஹ் துனியாவுக்கு சொன்னானோ அதை இவங்க தீனுக்கு சொல்கிறாங்க. துனியாவில் பட்டுப்படாமல் இருங்க, தீனில் நீங்கள் என்ன செய்யுங்க? முன்னேறுங்கள் முன்னேறுங்கள் முன்னேறுங்கள், போட்டி போட்டு முன்னேறுங்க, போட்டி போட்டு முன்னேறுங்கள். ஆனால் அதை அப்படி உல்டா பண்ணி தீனில் பட்டுப்படாமல் இருந்துக்கங்க. பெரிய அஜர்த்தே சொல்கிறார். ஜமாத் உலமாவுக்கு தலைவர், செயலாளர், பொருளாளர் இருக்கிறாங்களே, அவங்களே சொல்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அவ்வளோலாம் ரொம்ப என்ன செய்யக்கூடாது, ஆழமாக போகக்கூடாது. இதில் துனியாவில் யார் எந்த வாய் சொல்லுதோ அதே வாய் தான் சொல்லுது, நல்லா படிங்க. நம்ம மக்கள் எல்லாம் என்ன செய்யணும்? எல்லாம் நல்லா படிக்கணும், எல்லாம் கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், எல்லா இதிலும் நம்ம ஆளுங்க இருக்கணுங்க. முஸ்லீம் ஆகிறதுக்கு, மூமின் ஆகிறதுக்கு, அவுலியாவாகிறதுக்கு. அப்போ பெரிய ஜமாத்துல் உலமா தலைமை பீடத்தில் இருக்கிறவங்களே இப்படி இருந்தால், தலையே அப்படி இருந்தால் அடிப்படைகள்லாம் எப்படி இருக்கும்? அது கீழே மக்கள் எப்படி இருப்பாங்க? இப்போ பிரச்சனை இதுதான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தீனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், அஹ்ல பைத்துகள் அவங்க காட்டின, அவங்க செய்த தியாகத்தில் 1000ல் 1 கூட நாம் செய்யலை. அவங்களுக்கு அப்போ எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும்? அப்போ எந்த பிரச்சனையை அபூஜஹல் செய்தானோ, எந்த பிரச்சனையை அந்த முனாஃபிக்குகள் செய்தார்களோ, அதை இன்றைக்கு அஜரத் மார்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அபூஜஹல் எதை எதிர்த்தானோ அதை இன்னைக்கு யார் எதிர்த்துட்டு இருக்கிறா? அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ் தஆலா அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்று நீங்கள் ஒரு காலத்தில் இருக்கிறீங்க, 10ல் 1 விட்டாலும் நீங்கள் வழி தவறி போவீர்கள். 10ல் பின்னாடி ஒரு காலம் வரும், அவங்க 10ல் 1 செய்தாலும் நேர்வழி பெற்று விடுவார். இப்போ அந்த காலம் தான் இது. அதனால தான் நாம் செய்கிறது கம்மி, ஆனால் அல்லாஹ் கொடுக்கறது அதிகம். நாம் ஒன்றும் பெருசாக என்ன செய்யலை, அவங்க கஷ்டப்பட்ட மாதிரி ஒன்றும் கஷ்டப்படலை. ஆனால் அவங்களுக்கு கொடுத்ததை விட அதிகப்படியாக எல்லாம் கொடுக்குறான். அவங்க கொடுத்ததை விட அது அவங்களுடைய பரக்கத். இவ்வளவு காலமாக வந்த நபிமார்கள், வலிமார்கள் அத்தனை பேருடைய பரக்கத். இன்றைக்கு உழைப்பு கம்மி, ஆனால் இந்த உழைப்பு அவர்களுடைய உழைப்பை பின்பற்றி இருக்குது. அதான் இவ்வளவு காலம் செய்த நபிமார்களும் அவுலியாக்களும் பட்ட அந்த கஷ்டத்தை, அந்த கஷ்டத்துக்கு அதை பின்தொடர்ந்து நம்முடைய உழைப்பு இருக்கிறதுனால, இந்த உழைப்பு இது நம்முடைய உழைப்பு மட்டும் தனியாக வச்சு அல்லாஹ் பார்க்கறது இல்லை, இத்தனை பேருடைய உழைப்பையும் சேர்த்து வச்சு பார்த்து அதுக்குள்ள பிரயோஜனத்தை அல்லாஹ் என்ன செய்யறான். இப்போ நம்ம போற பாதை அல்லாஹ் தஆலா
குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் தெளிவாக நமக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா? ரொம்ப சொல்லுவாங்க, இவங்களெல்லாம் என்ன தெரியும், குர்ஆன் தெரியுமா, ஹதீஸ் தெரியுமா? அஜர்த்தை கூட்டுவாங்க, அலிமுல் எத்தனை பேர் வேணால் வாங்க, ஏன் வரமாட்டேங்கிறீங்க, வேணான்னு சொல்லலையே, வரமாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவாதம் பண்ணாங்களா? யாரும் விவாதம்லாம் பண்ணலை. அவதூற அள்ளி இது பண்ணாங்களே தவிர விவாதம்லாம் பண்ணலை. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இப்படியா, இதில் இப்படி தப்பு இருக்குது அப்படின்னு ரசூல்லாட்ட வந்து யாரும், ரசூல்லா சொல்கிறது தவறாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? அதாவது விவாதம்னா தப்பு கிடையாது. யாராக இருந்தாலும் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா நம்ம பிள்ளைங்களே செய்யுதுங்க, நம்ம என்ன சொல்லுங்க, தப்புமா, அப்படி செய்யக்கூடாதுமா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போது ரசூல்லா செய்கிறது தவறாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? வந்து நீங்கள் சொல்கிறது இப்படி எங்களுக்கு தப்பாக தெரியுது அப்படின்னு சொன்னால் ரசூல்லாவும் இல்லை இப்படி தான் நான் செய்கிறேன் அப்படி, அது மாதிரி விவாதங்கள் ரசூல் நபிமார்கள்ட்ட நடந்திருக்குதா அப்படின்னா நடக்கல. நபிமார்கள் விடுவோம், ரசூலாட்ட நடந்திருக்குதான்னு வரலாற்றில் அப்படி இல்லவே இல்லை. ஏன்னா அது தவறுன்னு சொல்வதற்கு அவங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஏன்னா சொல்லும் போதே அவங்க ஆதாரத்தோட சொல்லிடுவாங்க, அறிவுபூர்வமாக சொல்லுவாங்க. நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் என்னதான் ஆதாரத்தோடு அறிவுபூர்வமாக, ஒன்றும் விளங்காத விஷயம் இல்லை, புரியாத விஷயம் இல்லை. அவங்க தான் மூட நம்பிக்கையில் இருந்தது. மக்கள் தான் எப்படி இருந்தாங்க கேட்டாங்க, எங்கள் முன்னோர்கள் சொன்னாங்க இது சரியாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, வந்துட்டு இது ஏங்க வணங்குறீங்க, சோறு வச்சா திங்குமா, தண்ணி வச்சா குடிக்குமா, பெருசாக கேட்கல, சோறு சாப்பிட முடியுமா, பாருங்க நான் சோறு சாப்பிட்றேன், ஒரு சோறு கூட திங்க முடியல, இதை போய் கடவுள்ன்றீங்களே, ஒரு தண்ணி கூட குடிக்க முடியல, ஒரு ஈ உட்காந்தா அதனால என்ன செய்ய முடியல. இப்போ நபிமார்களுடைய இது புரியுதுங்க. அப்போ பதிலுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, இல்லை நாங்கள் ஆதாரத்தை கொண்டு வரோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, பிடிங்க இவரை பிடிச்சி நெருப்பில் தூக்கி போடுங்க குண்டத்தில். உண்மையிலேயே நல்ல மக்களாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும், நீங்கள் சொல்கிறது தப்புங்க, இல்லைன்னா வந்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சொல்லிக் கொடுங்க, அப்படி தான் செஞ்சுருக்கணுமே தவிர இவர்கள்ட்ட ஆதாரம் இல்லை. என்னதான் செய்வாங்க, குண்டத்தில் தூக்கி போடுவாங்க. அதே தான் எல்லா நபிமார்களுக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, வந்துட்டு எந்த நபிகிட்டையும் வந்து பேசவே மாட்டாங்க, நல்லவர்கள்ட்ட என்ன செய்ய மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவர் சொல்றது சரிதான், நம்மள்கிட்ட நம்ம செய்கிறது தப்பு தான், ஆனால் ஏற்றுக்கிட்ட நமக்கு மரியாதை, நம்ம மரியாதை என்ன ஆகுறது, நம்முடைய கௌரவம் என்ன ஆகுறது, நம்முடைய கௌரவம் வந்து இடிக்கும், மரியாதை வந்து இடிக்கும். அதனால என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கவும் மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. ஆனால் தான் ரசூல்லாட்ட பற்றி என்ன சொன்னாங்க, ஒருத்தர் சூனியக்காரர் மாயக்காரர், அவர் பேச்சு கேட்டிங்கன்னா கட்டு போயிருவீங்க, பேச்சு கேட்டிங்கன்னா போயிடாதீங்க அந்த பக்கம், காதில் பஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவு தெளிவாக இருக்கும் நபிமார்களுடைய பேச்சுக்கள், அவ்வளவு தெளிவாக இருக்கும் வலிமாருடைய பேச்சுக்கள். அப்போ இவங்க வந்து பக்கத்தில் போகிறதே விரும்ப மாட்டாங்க. அப்போ அப்படி தான் பக்கத்தில் வர்றதுக்கே விரும்ப மாட்டாங்க, நம்மகிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க. அதனால என்ன செஞ்சிருவோம், போட்டு விட்டுருவோம், சரி கிடையாது இவர் அப்படி இப்படி. அல்லாஹ். அப்புறம் எல்லா நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன நடந்ததோ அதுதான் நமக்கு நடந்திருக்கு, ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன நடந்ததோ அதுதான் நமக்கு நடந்திருக்கு. இப்போ நாம் வந்து அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதையில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பாதையில், எல்லா வலிமாருடைய பாதையில் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நமக்கு அவர்களுக்கு கொடுக்காத உதவிகளை, பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது அவர்களுடைய பொருட்களை தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். இது அவர்களுடைய ஆசை தான். அவங்க நினைக்க மாட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு பெரிய ஆளாயிட்டாரா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விட ரசூல்லா பெரியவங்களா இல்லையா? ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரன் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய. அதனால ரசூல்லா பெருசானதுனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கேவலமா போச்சா? என் பேரன் என்ன செஞ்சிட்டாரு, சையதுல் அம்பியா ஆயிட்டாருன்னா எனக்கு அதை விட பெருமை வேற என்ன வேணும்? அது மாதிரி ரசூலுடைய பரம்பரையில் என்ன செஞ்சா, உயர்ந்த அந்தஸ்துக்கு வந்துட்டா ரசூலுல்லாஹ்வுக்கு பெருமை தான், என்ன கிடையாது, என்னோட ஒரு பெரிய ஆள் ஆயிட்டாரா? அப்படி இல்லை. அப்ப நாம பெரிய ஆளாக ஆனால் அது யாருடைய பெருமை தான், ரசூலுடைய பெருமை தான். அல்லாஹ் அப்படித்தான் ஆக்குறான். அது யாருடைய பொருட்டால தான், ரசூலுடைய பொருட்டால தான். அவங்க முகத்துக்காக தான் அல்லாஹ் நம்மளை உயர்த்துறானே தவிர எந்த அளவு உயர்த்துறான், அவங்களோட மேல உயர்த்துறான். ஆனா அவங்களோட மேல உயர்த்தினாலும் ஒரு வகையில அவங்க தான் மேல, நாம கீழே தான். ஏன்னா அவங்களை கொண்டுதான் நமக்கு வந்துருக்குது. அப்ப நம்மளுடைய பாதை, அல்லாஹ் தஆலா நம்மை சரியான பாதையில், அவன் தான், நம்முடைய ஒன்றும் திறமையோ நாம அப்படியே
இது பண்ணிக்கிட்டோ இல்லை. ஏதோ நம்முடைய முயற்சிகள். ஆனால் அல்லாஹ்வுடைய பெரிய உதவி. அல்லாஹ் நம்மை பாதுகாத்து இந்த பாதையில் மேலே மேலே அல்லாஹ் உச்சகட்டத்துக்கு எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், கொண்டு போயிட்டு இருக்கிறான். இந்த உச்சகட்டத்திற்கு நாம போக வேண்டும் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துவா, எல்லா நபிமார்களுடைய ஆசை, எல்லா வலிமார்களுடைய ஆசை. இப்படி ஒரு உச்சகட்டம் என்ன செய்யணும், வர வேண்டும் என்பது அத்தனை நபிமார்களுடைய. அப்ப யாரோ ஒருத்தவங்க வந்து தானே ஆகணும். இதுதானே இத்தனை நபிமார்கள் கஷ்டப்பட்டது, இத்தனை வலிமார்கள் கஷ்டப்பட்டதனுடைய நோக்கமே அதுதானே. நாம கஷ்டப்பட்டோம் இவர் வர்றதா அப்படி அவங்க நினைக்க மாட்டாங்க. இவங்க வந்துட்டா அவங்க வந்தது மாதிரி நம்ம இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டது இப்ப என்ன ஆயிடுச்சு, நடந்துருச்சுன்னு சந்தோஷப்படும். அப்போ அப்படித்தான் அல்லாஹ்வுடைய துஹூர், அல்லாஹாலா என்ன செய்ய போறான், வெளிப்பட போகிறான். அல்லாஹாலா படைப்புகளாக வெளியானவன் இறைவனாக என்ன செய்ய போறான், நம்முடைய ரூபத்தில் இறைவனாக வெளியாக போகிறான். அப்படின்றது இது நம்முடைய விருப்பம் அல்ல, நம்முடைய செலக்ஷன் இல்லை. நாம இதை என்ன செய்யல, தேர்ந்தெடுக்கல, நாம இதை நாடவில்லை. இது இறைவனுடைய நாட்டம். இது நபிமார்கள் வலிமார்கள் அத்தனை வலிமார்களுடைய நாட்டம். அது நிறைவேற போகுது. அவ்வளவுதான். நாம அதுக்கு தடையாக இல்லை, அவ்வளவுதான். நாம அதுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். ஒரு வேலை நடக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஒரு டாக்டர் அவர் ஆபரேஷன் பண்றாரு அப்படின்னா நோயாளி என்ன செய்யணும், முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்தா தான் அந்த ஆபரேஷன் என்ன செய்ய முடியும், சக்சஸா ஆகும். அது மாதிரி அல்லாஹ்வுடைய அந்த மிஷன், அல்லாஹ்வுடைய அந்த லட்சியம், அல்லாஹ்வுடைய நோக்கம் பரிபூர்ணமாகுவதற்கு நாம் எந்த வகையிலும் தடையாக இல்லாமல் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வேலையை தவிர நாம ஒன்றும் செய்யலை. நாம அல்லாஹ் செய்யறதுக்கு விட்டு கொடுக்குறோம், அவ்வளவுதான். அமைதியா இருக்கிறோம். அல்லாஹாலா நம்மை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறான், இன்னும் பரிபூர்ணத்துக்கு கொண்டு போக போறோம். அப்ப யார் இதை எதிர்த்தாலும், யார் இதை வெறுத்தாலும் எல்லாம் சொல்றான், இந்த தீனை நான் என்ன செய்வேன், நான் பரிபூர்ணமாக ஆக்கியே தீருவேன். யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம், தங்களுடைய வாய்களால் அல்லாஹ்வுடைய ஒளியை ஊதி அணைத்து விட வேண்டும் என்று இவர்கள் நாடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஒளியை அணைச்சிடலான்னு பாக்குறாங்க. வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், அல்லாஹ் தன்னுடைய நூரை பரிபூர்ணமாக ஆக்குவான், காஃபிர்கள் வெறுத்தாலும் சரிதான். அப்ப அந்த அவனுடைய நூறு தான் இந்த பிரபஞ்சம். அந்த நூரை பரிபூர்ணமாக்குறதுக்கு தான் பல நம்ம என்ன செஞ்சிருக்கிறான், தேர்ந்தெடுத்திருக்கான். அப்ப யார் வெறுத்தாலும் சரிதான், அல்ல என்ன செய்ய போறான், அதே ஆமா வெறுக்கத்தான் செய்வாங்க, வெறுக்கட்டும். அல்லாவுடைய நூறு தானே பரிபூர்ணமாக, எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே படணும். ஆனா அல்லாஹ் சொல்றான் யாரும் சந்தோஷப்படுறதுக்கு இல்லை. அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக்கி தருவானாக. அதற்கு நம்ம அல்லாஹ் தஆலா முழுமையாக தயார்படுத்துவானாக. இந்த எல்லா நோக்கங்களையும் தேவைகளும் எல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.